வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் இப்போ தயாரிச்சிட்டு இருக்கிற படங்கள் என்ன நிலைமையில் இருக்குது, அடுத்து என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இடி ரைடு வந்து போயிட்டுருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் யார் யாரெல்லாம் சிக்கியிருக்கா, இதை சார்ந்து வர நியூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அவருமே இதில் சிக்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ தலைமறைவாக இருக்கார், எங்கே இருக்காருன்னே தெரியல, ஃபாரினில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடி ரைடு வந்து டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற அவங்களுடைய படங்களையும் பாதிச்சிருக்கு. டான் பிக்சர்ஸோடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷோடைய இட்லி கடை படம் தான். ஸோ இட்லி கடை, அதுக்கடுத்து பராசக்தி, அதுக்கடுத்து இதய முரளி, அதுக்கடுத்து STR49. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம STR49 ப்ராஜெக்டை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா இப்போதைக்கு டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் STR49 வந்து சேஃப் ஜோனில் இருக்குது. ஏன்னா இன்னும் மூவி டீம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கல, ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து முன்னாடியிலேருந்தே நடந்துட்டு இருக்கு. சாங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சாய் அபியங்கர் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ படத்தில் 3 சாங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னும், அதில் ஒரு சாங் வந்து STR அண்ட் சாய் அபியங்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சந்தானம் வந்து சிம்பு கூட சேர்ந்து நடிக்கிறாரு. அது என்னன்னு தெரியல, சந்தானம் இன்னொரு ஹீரோ கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு வரும்போதெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு பெரிய தடங்கள் வந்துடுது. இதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். AK62 விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுறதா இருந்த டைமில் அந்த கதையில் சந்தானமும் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறதா இருந்தது. சந்தானம் கதை கேட்டு அவர் ஓகேவே பண்ணிட்டார், கமிட் ஆயிட்டாரு. பட் அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் வந்து டிராப் ஆகி வேற விதமாக விடாமுயற்சியாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த STR49 ப்ராஜெக்ட்டுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் வந்து கிளியராக தெரியல. STR49 படத்தை பொறுத்த வரைக்கும் பூஜை முன்னாடியே போட்டு முடிச்சிட்டாங்க. ஷூட்டிங் வந்து ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பிளானாக வச்சிருந்தாங்க. இப்போ STR வந்து தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸில் பிஸியாக இருக்காரு. ஜூன் 5 தக் லைஃப் ரிலீஸ் ஆகிடும். ஸோ படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சிட்டு அடுத்து இந்த STR49 ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தான் அவருமே வந்து பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனால் இப்போ போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஜூன் மந்த் வந்து STR49 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, தள்ளி போகும். அது எந்த அளவுக்கு தள்ளி போக போகுது, எவ்வளோ டிலே ஆகும் அப்படிங்கிறது இப்போ போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியும், எப்படி முடியுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ STR49 உடனே அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது டவுட் அப்படின்னா அப்போ அடுத்து STR எந்த படத்தில் போய் நடிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது STR49 இல்லாமல் 50, 51 2 படங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் கண்டிப்பாக STR50 பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஷூட்டிங் போவாங்களா அப்படிங்கிறதே தெரியல, அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ STR51 அஸ்வத் மாரிமுத்து அந்த ப்ராஜெக்டை வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ப்ரொடியூசர் AGS அர்ச்சனா கல்பாத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா STR51க்கான அப்டேட்ஸ் வந்து ஆகஸ்ட்லேருந்து வர ஆரம்பிக்கும், ஷூட்டிங் வந்து செப்டம்பரில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இப்போ STR49 வந்து டிலே ஆகிறதுனால மேபி ஷூட்டிங் வந்து சீக்கிரமே ஆரம்பிக்கலாம், ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்லேயே வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ STR49 வந்து இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ரிலீஸ் வந்து பிளான் பண்ணாங்க, ஷூட்டிங் ஃபாஸ்ட்டாக ஆரம்பித்து எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு. பட் இப்போதைக்கு அது நடக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா STR49 ப்ராஜெக்டே ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இந்த ஸ்கிரிப்ட் வந்து STRக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவும் உடனே நடக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். அடுத்து தனுஷோடைய இட்லி கடை படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கும் பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்டிங்லாம் எப்பயோ எடுத்து முடிச்சிட்டாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. படத்தோட ரிலீஸும் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அக்டோபர் 1ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ரிலீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போ இட்லி கடை வந்து பிளான் பண்ணபடி அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது டான் பிக்சர்ஸ் பேனர்லேயே ரிலீஸ் ஆக போதா இல்லை வேற ஒரு பேனருக்கு கைமாற்றி விட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே தனுஷோடைய 2 படங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து இன்னொரு ப்ரொடக்ஷனுக்கு கை மாறி இருக்கு. ஸோ மாரி செல்வராஜ் கூட அடுத்து தனுஷ் ஒர்க் பண்ணுற D56 அந்த படம் வந்து ஒன்று பார் தனுஷோடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான் தயாரிக்கிறதா இருந்தது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து வேல்ஸுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி RS என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் வெற்றிமாறன் தனுஷ் காம்போ இவங்க ஒரு படம் பண்ணுறதா அப்போ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே வந்துருந்துச்சு. இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேல்ஸுக்கு தான் போயிருக்கு. ஸோ அந்த வகையில் இட்லி கடை என்ன ஆக போகுது, கடையை திறக்க விடுவாங்களா இல்லை டோட்டலாக மூடிடுவாங்களா இல்லை பொறுமையாக திறப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் அதிக எதிர்பார்ப்புள்ள சர்ச்சைக்குரிய அரசியல் சார்ந்த படம் வந்து பராசக்தி. இந்த பராசக்தி படம் தான் இப்போ பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கு. அதை பற்றி தான் நிறைய பேர் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இட்லி கடை பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் மொத்தமாக முடிஞ்சிருச்சு, STR49 இன்னும் ஷூட்டிங்கே போகலை. ஆனால் பராசக்தி படம் வந்து பாதியில் ஷூட்டிங் வந்து அப்படியே நிற்கிது. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பராசக்தி ஷூட்டிங் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருந்துச்சு, பேக் டு பேக் ஒவ்வொரு ஷெடியூலை வந்து அவ்வளோ ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் மாசமாகவே பார்த்தீங்கன்னா பராசக்தி ஷூட்டிங் வந்து நடக்கவே கிடையாது, அப்படியே வந்து ஹால்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ SK வந்து மதராசி ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அந்த ஷூட்டிங் வந்து சீக்கிரம் முடிக்க போகிறாங்க, ஃபைனல் ஷெடியூல் வந்து நடக்க
ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மதராசி தான் இப்போ இந்த வருஷம் எஸ்கேக்கு ரிலீஸ் ஆக போகிற படம் செப்டம்பர் 5 வருது. ஸோ அதை முடிச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் பராசக்தி அடுத்து எப்போ ஷூட்டிங்கை ரெஸ்யூம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ பராசக்தி இப்படி ஸ்டக்காக இருக்கிறது வந்து கண்டிப்பாக எஸ்கே ஃபேன்ஸ்க்கு வருத்தமாக தான் வந்து இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் சூர்யா ஃபேன்ஸ், இவங்க 2 பேரும் கொஞ்சம் குஷியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்ட் மீம்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண அதே டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்கே நடிச்சிட்டு இருக்கிற பராசக்தி படமும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் கண்டிப்பாக கிளாஷ் விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதை இன்டைரக்டாக கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக டான் பிக்சர்ஸோடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர் வந்து திஸ் பொங்கல் அப்படின்னே வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அந்த டைமில் இந்த 2 படங்கள் பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. பர்பஸாக வேணும்ட்டே தான் பராசக்தி படத்தை ஜனநாயகன் கூட கிளாஷ் விட போறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ இந்த இடி ரைட் போயிட்டு இருக்கு, இப்படி பராசக்தி ஸ்டக் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஸோ ஜனநாயகன் வந்து சோலோ ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஆனால் ஜனநாயகனா இருக்கட்டும் பராசக்தியா இருக்கட்டும் இந்த 2 படங்களும் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் பண்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் காரணம் அப்படிங்கிறது இருக்கு. அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா ஜனநாயகன் படமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு வர வேண்டிய ஒரு படம் இந்த வருஷம் வராம அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் தள்ளி போகிறதுக்கான ரீசன் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த படம் வந்தால் கரெக்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிவிகேக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஃபிலிமாக தான் ஜனநாயகன் வந்து இருக்க போகுது. இதே ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பக்கமும். பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கான ஒரு ஃபிலிமாக வந்து இருக்க போகுது. ஸோ அவங்களுமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வரதை தான் வந்து விரும்புகிறாங்க. இப்போவும் அந்த பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு படத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படியாவது கொண்டு வந்துடணும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஏதாவது ஒரு மாதத்தில் இந்த படத்தை இறக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதாவும். ஸோ அதனால இப்போ பராசக்தி ஷூட்டிங் ஹால்ட் பண்ணி வச்சிருந்தாலும் சீக்கிரமே வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இதை அண்டர்டேக் பண்ணி ஷூட்டிங்கை ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியுமே நியூஸ் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அப்படி அண்டர்டேக் பண்ணுற மாதிரி இருந்தால் யார் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வேல்ஸ் வந்து சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஏஜிஎஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. பட் இப்போதைக்கு இந்த நியூஸை வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு ரூமர் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளால பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் சூர்யா ஃபேன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் சூர்யா நடிக்கிறதா இருந்த புறநானூறு தான் இப்போ எஸ்கே உடைய பராசக்தியாக வந்து மாறி இருக்கு. ஸோ பராசக்தி அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்த டைமில் நிறைய பேர் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் கண்டிப்பாக சூர்யா இந்த படத்தை பண்ணியிருக்கணும், அவர் மிஸ் பண்ணியிருக்க கூடாது, ஒரு காஸ்ட்லி மிஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சூர்யா ஃபேன்ஸ் வந்து இது சூர்யாவுக்கு காஸ்ட்லி மிஸ் இல்லை ஜஸ்ட் மிஸ் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சூர்யா இந்த ப்ராஜெக்ட்ல நடிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஏன்னா டான் பிக்சர்ஸ் அப்போ இந்த படத்தை வந்து தயாரிக்கல. அப்போ டான் பிக்சர்ஸே ஒன்றும் கிடையாது. ஸோ சூர்யாவுடைய ஓன் ப்ரொடக்ஷன் 2D தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஸ்மூத்தாக படத்தை ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ போயிட்டு இருக்கிற இந்த இடி ரைட் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர், தனுஷ், எஸ்கே இவங்க 3 பேரையும் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இவங்க 3 பேரை தாண்டி டிராகன் மூலிமா ஃபேமஸான ஆக்ட்ரஸ் கயடு லோஹார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸில் 2 படங்கள், ஒரு பக்கம் இதய முரளி, இன்னொரு பக்கம் STR 49 2 ப்ராஜெக்ட்லையுமே நடிக்கிறாங்க. இதய முரளி ஷூட்டிங்கும் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த படத்தெல்லாம் யாரும் பெருசாக வந்து கண்டுக்கல. ஸோ கயடு லோஹார் பற்றியுமே ஒரு சில நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு நைட் பார்ட்டிக்கு அவங்களுக்கு வந்து 35 lakhs கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அவங்களையும் விசாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த ஆன்கோயிங் இஷ்யூ பற்றி, இந்த படங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.